எண்ணெயில பொரிக்காம சேப்பக்கிழங்கு ரோஸ்ட் செய்கிறதுக்கு வேக வச்ச சேப்பக்கிழங்கு சின்ன சின்னதா நறுக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேக வச்சு கட் பண்ணியிருக்கிற அந்த சேப்பக்கிழங்கு மேலே தூவி விட்ட மாரி போடணும். கரண்டியால் கலக்கக்கூடாது, குலுக்கி விடணும். அப்போ அந்த சேப்பக்கிழங்கோட இந்த மாவெல்லாம் ஒட்டிக்கும். 1/2 மணி நேரம் கழித்து 1 டீஸ்பூன் பாக்கி வச்சுருக்கேன். அந்த மீதி இருக்கிற கடலை மாவையும் சேர்த்து குலுக்கி விட்டுட்டு 1 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை வாணலியில் சேர்த்துட்டு வாணலியை சுற்றி எண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுக்கலாம். இந்த கோட்டிங் பண்ணியிருக்க சேப்பக்கிழங்கையும் போட்டு கரண்டி போடாமல் நல்லா குலுக்கி விடணும். 2 நிமிஷம் அடுப்பை ஃபாஸ்ட்டில் வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு மொறுமொறுன்னு இருக்கும். 2 நிமிஷம் கழித்து அடுப்பில் கரண்டி போட்டு நல்லா கலக்கி விடுங்க. ஒரு 3 நிமிஷம் கழித்து நம்ம கருவேப்பிலை தாளிச்சுக்கலாம். ஒரே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பொரிச்சா மாதிரி நல்லா ரோஸ்ட்டாக சேப்பக்கிழங்கு பொரியல் கிடைக்கும். ஃபுல் வீடியோ வேணால் லிங்க் தரேன். அவசியம் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.